இன்றைய தினம் போரதை பெற்று பிரதேச சபையினூடாக முனைத்தீவு வட்டாரத்துக்கு தளப்பத்தி வீதி சுமார் 4.9 மில்லியன் ரூபாய் செலவில் கான்கிரீட் வீதியாக மாற்றப்படுகிறது. இது சுமார் 204 மீட்டருக்கு ஆன தூரம் காணப்படுகிறது. இது முழுமையாக 4.9 மில்லியன் ரூபாய்க்குள்ள முழுமையாக இந்த வீதி கான்கிரீட் வீதியாக மாற்றப்படும். அந்த வகையிலே போரதீவு பெற்று பிரதேச சபை ஊடாக எங்களுக்குரிய 10 வட்டாரத்துக்குமான பிஎஸ்டிஜி வேலை திட்டங்கள் தொடர்ச்சியாக நடைபெற்று கொண்டிருக்கின்றது. ஒரு சில கட்சியின் அமைப்பாளர்கள் இந்த போரதீவு பெற்று பிரதேச சபை ஊடாக நடைபெறுகின்ற வேலை திட்டங்களுக்கு தாங்களும் ஒரு பங்குதாரராக வர வேண்டும் என்று எத்தனிக்கின்றார்கள். அந்த கட்சியினுடைய அமைப்பாளர்களின் கடந்த கால வரலாறுகளை எடுத்து பார்த்தோமானால் கல்லடியிலே இருக்கிற பற்றி கேட்டால் எல்லாருக்கும் தெரியும். கல்லடியாக்கள் மட்டும் இல்லை, எல்லாருக்கும் சொல்லுவாங்க அவள் அப்படியான ஆளுண்டு. அவள் இப்போ இங்கே வந்து போரதீவு பெற்றில் தானும் அந்த வேலை திட்டங்களில் பங்கெடுக்கணும் என்று முனைகிறாவோ. அவட்ட நான் ஒன்று சொல்கிறேன், அவள் மக்களால் தெரிவு செய்யப்பட்டு வந்து எங்களோட மக்களுக்கான சேவையில் தொடர்றதுக்கு நாங்கள் அதுக்கு இடமளிப்போம். மக்களால் தெரிவு செய்யப்படாமல் வெறும் அமைப்பாளராக வந்து கொண்டு இங்கே போரதீவு பெற்று பிரதேச சபையிலே நடைபெறும் வேலை திட்டங்களுக்கு தான் மூக்க நுழைக்க இனிவரும் காலங்களையும் அப்படி நினைக்க வேண்டாம் என நான் இந்த இடத்துல கூறிக்கொள்ள விரும்புகின்றேன். அந்த வகையில் உங்களுக்கு தெரியும், போரதீவு பெற்று பிரதேச சபை ஊடாக பல வேலை திட்டங்கள் நடந்து கொண்டிருக்கின்றது. இனி வரும் காலங்களில் எங்களுடைய போரதீவு பெற்று பிரதேச சபைக்குரிய வருமானத்தை அதிகரிக்கக்கூடிய பல வழிகளை நான் தவிசாளர் என்ற ரீதியிலே நாங்கள் தேடிக்கொண்டிருக்கிறோம். அந்த வகையிலே எங்களுடைய சபையினுடைய வருமானத்தை நாங்கள் உயர்த்தும் பொழுது பல வேலை திட்டங்களை எங்கள் சபையின் ஊடாகவும் செய்யலாம் என்றதை கூறி, இந்த ஆளுங்கட்சியிலே இருக்கிற அமைப்பாளர்கள் முடியும் என்றால் உங்களுடைய கட்சியினுடைய அமைச்சர்மாரை சந்தித்து அமைச்சர் மூலமாக எங்களுடைய போரதீவு பெற்று பிரதேச சபைக்கு நிதிகளை கொண்டு வாங்க. அதுக்கப்புறம் நீங்கள் வந்து எங்களோட நின்று இந்த வேலை திட்டங்களை செய்ததாக நீங்களும் வந்து உங்களுடைய செயற்பாடுகளை மக்களுக்கு காட்டலாம்.